அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். இரட்டை மாநாடு 10 தொகுதி மீண்டும் ஆட்சி. இந்த டாஸ்கோட தான் தீவிரமா களமாடுறாரு. வேற யாரும் இல்ல செந்தில் பாலாஜி. அதே நேரத்துல உங்கள லேசுல வெற்றி அடைய விடமாட்டோம் அப்படின்னு தன் பங்குக்கு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காரு எஸ்பி வேலுமணி. கோவை குஸ்தி வேற லெவல்ல இருக்குங்க. இதுல செந்தில் பாலாஜி நம்புகின்ற 8 விஷயங்கள். அதே நேரத்துல வேலுமணி சில விஷயங்கள முன்னெடுக்கிறாரு. இந்த ஃபைட்டு தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிரஸ். நான் உங்கள் சகோ சே த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். கோவை 10 செந்தில் பாலாஜி நம்பும் 8 வெல்வாரா? திமுகவுடைய மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு வருகின்ற பிப்ரவரி 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கோவையில் நடக்க இருக்குங்க. ஏற்கனவே திருவண்ணாமலை, விருதுநகர் அங்கெல்லாம் நாங்கள் மாஸ் காட்டிட்டோம் அப்படின்னு திமுகவுடைய உடன்பிறப்புகள், இளைஞரணி உடன்பிறப்புகள்லாம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இப்போ கோவையை மையமிடுறாங்க. இதற்கு அடுத்து பார்த்தோம்னா பிப்ரவரி 27ல் மேற்கு மண்டலத்துடைய வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை பயிற்சி கூட்டமும் நடக்க இருக்குங்க. ஒரே நேரத்தில் இரட்டை மாநாடு அதை முன்னெடுக்கிறாரு. இரட்டை பிரம்மாண்ட கூட்டத்தை முன்னெடுக்கிறாரு முன்னாள் அமைச்சரான திரு செந்தில் பாலாஜி. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்கை இந்த 2026ல் சக்ஸஸ் ஆக்கியே தீருவேன் அப்படின்னு சபதம் போடாத குறையாக தன்னுடைய வேகப்படுத்திட்டு இருக்காரு வேலைகளை. என்ன கோல் அவருக்கு, என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு சுருக்கமாக பார்க்கலாம். கோவையை பொறுத்த வரைக்கும், அதாவது திமுக இப்போ 2021ல் ஆட்சி பொறுப்புக்கு வந்தாலும் சரி, அதுக்கு முன்னதாக 2 முறை ஆட்சி பொறுப்பில் இல்லாதப்பவும் சரி, ஒரு 15 ஆண்டுகள் 2011 இந்த 2026 வரை கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 2011ல் 10 தொகுதியையும் அதிமுக கூட்டணி வெற்றி அடைகிறாங்க. 2016ல் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் திமுக வெற்றி அடைகிறாங்க. சிங்காநல்லூர் தொகுதியில் திரு கார்த்திக் வெற்றி அடைகிறாரு. அதுவும் குறைஞ்ச வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி பெறுகிறார். 2021ல் 10 தொகுதியுமே திமுக இழக்குதுங்க. ஆளுங்கட்சியாக வந்தாலும் கோவையை மட்டும் கடந்த 15-20 ஆண்டுகளாக திமுக கூட்டணியால் கைப்பற்றவே முடியல. ஸோ இந்த முறை அந்த வரலாற்றை மாற்றி காட்டணும் அப்படிங்கிறது தான் முதலமைச்சரும் திமுகவுடைய தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் திரு செந்தில் பாலாஜிக்கு கொடுத்துருக்கிற டாஸ்க்கு. துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலினும் அதனால தான் தொடர்ந்து கோவையை மையமிடுறாங்க. தொடர்ந்து கோவைக்கு பல்வேறு திட்டங்கள், நலத்திட்டங்கள்லாம் ஒதுக்குறாங்க. சமீபத்தில் நமக்கு அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவரும் கூட பேட்டியில் நேர்காணலில் சொல்லியிருந்தார், அதிக அளவில் நாங்கள் கோவைக்கு தான் நிதியை ஒதுக்கியிருக்கோம், திட்டங்களை கொண்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு. நாங்கள் எல்லா மக்களையும் ஒரே மாதிரி தான் பார்க்குறோம், அதான் திராவிட மாடல் ஆட்சி அப்படின்லாம் அவரும் பதிவு செஞ்சுருந்தார். சரி, இங்கே கோவையை பொறுத்த வரைக்கும் செந்தில் பாலாஜி அவர் ஏற்கனவே உள்ளாட்சி தேர்தலில் இறங்கி வேலை பார்த்து அமோகமான வெற்றியை பெற்றுக் கொடுத்திருக்காரு. இப்போ அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 36 தொகுதிகள் அவருடைய பொறுப்பில் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட முழுக்க இந்த 10ல் தான் மையமிடுறாரு. தனித்தனியாக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் ஒரு ஆஃபீஸ் அப்படின்னு அதை போட்டிருக்காரு. அதுக்குன்னு தனியாக ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஏற்ற மாதிரி வேலைகளையும் தொடர்ந்தபடி இருக்காரு. இந்த வேலைகள் எல்லாவற்றையுமே அவருடைய கரூர் கம்பெனி தான் முழுமையாக பார்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெண்களுடைய வாக்குகளை திமுக குறி வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ பெண்களுடைய வாக்குகளை முழுமையாக இங்கே திமுக பக்கம் கொண்டு வருவதற்காக தீவிரமாக பரப்புரை செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ கூட வெல்லும் தமிழ் பெண்கள் வீடு வீடாக போயிட்டு நீங்கள் பரப்புரை செய்யுங்க அப்படின்னும் திரு மு.க. ஸ்டாலின் ஆர்டர் போட்டிருக்காரு இல்லையா? ஸோ இது எல்லாவற்றிலும் தீவிர கவனம் செலுத்துகிறாங்க. இதில் முக்கியமாக இந்த முறை குறைவில்லாமல் 5 தொகுதிகளையாவது கோவையில் நம்ம பெற்றுவிட வேண்டும். இப்போவே 5 தொகுதி நமக்கு விண்ணுங்க அப்படின்னு ரிப்போர்ட் அனுப்பியிருக்காரு எஸ்பிங்க மேலிடத்துக்கு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது புள்ளி விவரங்கள் சிலதை அடுக்கிறாரு. இப்போ மேட்டுப்பாளையம் எடுத்துக்கிட்டோம்னா போன தேர்தலில் 2456 வாக்குகள் தான் வித்தியாசம். கவுண்டம்பாளையம் தொகுதியில் 9776, கோவை வடக்கில் 4001, கோவை தெற்கில் பார்த்தோம்னா 1728, சிங்காநல்லூரில் 10854, கிணத்துக்கடவுல 1095, பொள்ளாச்சியில் 1725, வால்பாறை எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 12223. இதில் ஒரு 4 தொகுதிகள் பார்த்தோம்னா 5000க்கு குறைவான வாக்கு வித்தியாசம் தான். 2 தொகுதியில் வெறும் 1000 வாக்குகள் வித்தியாசம் தான். ஸோ இங்கெல்லாம்
இறங்கி வேலை பார்க்கறது. இப்போ களத்தில் புதுசாக திரு விஜய் வந்திருக்கார் இல்லையா, இவரும் வாக்குகளை பிரிக்கிறப்ப இன்னொரு பக்கம் அது திமுக பக்கம் வாக்குகளாக மாறும் அப்படின்னு கணக்கு போட்டு வேலை பார்க்குறாங்க. திட்டங்கள் கொண்டு போயிருக்காங்க. பெண்கள் வாக்குகள், மகளிர் உரிமை தொகை இப்போ 2000 ரூபாய் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் கை கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. இதில் இன்னொன்று பார்த்தோம்னா, மக்கள் நீதி மையம் வலிமையான கூட்டணி. திரு கமல்ஹாசனுக்கு கோவையில் ஒரு நல்ல வாக்கு வங்கி இருக்குது. கோவை தெற்கில் வெறும் 1728 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வெற்றி வாய்ப்பையும் அவர் இழந்திருக்காரு. பல தொகுதிகளில் இந்த 10ல் கிட்டத்தட்ட ஒரு 5 தொகுதிகளில் மக்கள் நீதி மையம் 3வது இடத்துக்கும் வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த மாவட்டத்தில் மட்டுமே 1,87,672 வாக்குகளை மக்கள் நீதி மையம் அறுவடை செஞ்சுருக்காங்க. அப்போ டாக்டர் திரு மகேந்திரன் அவர் எம்என்எம்ல இருந்தார். இப்போ அவர் திமுகவிலையும் இணைஞ்சிருக்காரு. இவை எல்லாமே கூடுதல் செல்வாக்கு கொடுக்கும், ஆதரவு பெருக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க செந்தில் பாலாஜியோடைய டீம். அதுக்கப்புறம் தேமுதிகவும் இப்போ கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. திரு விஜயகாந்துக்கு, மறைந்த கேப்டன் திரு விஜயகாந்துக்கு 234 தொகுதிகள்லையும் பரவலாக வாக்கு வங்கி இருக்குது. போன தேர்தல்லையே கிட்டத்தட்ட ஒரு 25 தொகுதிகளில் பார்த்தோம்னா வெறும் 10,000 வாக்குகளுக்கு குறைவாகத்தான் வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஒரு 8 தொகுதியில் பார்த்தோம்னா 1000 ஓட்டுக்கு குறைவாக வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ ஒவ்வொரு ஓட்டும் இந்த 2026ல் ரொம்பவே முக்கியம். கணக்கு போட்டு வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. தேமுதிக பக்கபலமாக இருக்குன்னு நம்புகிறாங்க. இதில் இன்னொன்று பார்த்தோம்னா, இங்கே கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தினர், நாயுடு சமுதாயத்தினர், அப்புறம் பட்டியல் சமூகத்தினர், குறிப்பாக அருந்ததியர் சமுதாயத்தினர் உள்ளிட்ட அப்புறம் இஸ்லாமியர், இப்படி பரவலாக மக்கள் இருக்காங்க. இதில் தேமுதிகவுடைய வரவும் தங்களுக்கு சமுதாய ரீதியிலாகவும் இங்கே வாக்குகளை அறுவடை செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீம். இதற்கு அடுத்து தொண்டாமுத்தூர் தொகுதி மற்றும் சூலூர், இந்த 2 தொகுதியில் மட்டும்தான் கிட்டத்தட்ட 30,000 வாக்குகளுக்கு மேலே டிஃப்ரென்ஸு. அதில் தொண்டாமுத்தூரில் முன்னாள் அமைச்சரான திரு எஸ்பி வேலுமணி, இது ரெண்டுமே அதிமுகவுடைய ஒரு கோட்டைன்னு வர்ணிக்கப்படுது. இந்த இடத்துல அதிக கவனம் செலுத்தாமல் ஏனைய 8 தொகுதிகளில் இறங்கி அடிக்கிறாங்க. தொடர்ந்து 8 தொகுதிகளில் நெருக்கடி கொடுக்குறப்ப எஸ்பி வேலுமணி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதிகளையும் அவர் கவனம் செலுத்துகிறப்ப இயல்பாகவே அவருடைய சொந்த தொகுதியில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்படும். அங்கேயும் இறங்கி பரப்புரை செய்கிறப்ப ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் அப்படின்னு வியூகத்தை அமைச்சிருக்காங்க. அதற்கடுத்து பாஜக கூட்டணியில் இருக்காங்க இல்லையா, அவங்க போன தேர்தலையே கோவையில் எம்பி தேர்தலில் 2வது இடம்லாம் பிடிச்சாங்க. வலிமையான வாக்கு வங்கி இருக்குது. அவங்க இந்த முறை அதிமுக கிட்ட நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. கோவையில் போன முறை ஒரு தொகுதி தான் கொடுத்தீங்க, இந்த முறை குறைவில்லாமல் 3லிருந்து 4 தொகுதிகள் சட்டமன்ற தொகுதிகள் கோவை மாவட்டத்தில் ஒதுக்கணும் அப்படின்னு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்காங்க. பாஜகவுடைய துணை வேணும், வலிமையாக இருக்கிறதால நிச்சயமாக 2 இல்லைன்னா 3 தொகுதியை அதிமுக பாஜகவுக்கு ஒதுக்கலாம். பாஜகவை நேரடியாக டிஎம்கே அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறதால இந்த தொகுதிகளில் ஈஸியாக வெற்றியை அறுவடை பண்ணிடலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி அவங்களுடைய டீம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதற்கடுத்து தொடர்ந்து களப்பணி. இன்னொரு பக்கம் நாயுடு சமுதாயத்தினருக்கும் அவங்க அதிக அளவில் வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளில் கூடுதல் பிரதிநிதித்துவம், முக்கியத்துவம் கட்சியில் கொடுத்துருக்காங்க. இவை எல்லாமே வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் செந்தில் பாலாஜி டீமுடைய நம்பிக்கையாக இருக்குது. இதை தான் மேலிடத்துக்கும் ரிப்போர்ட்டாக அனுப்பியிருக்காங்க. இப்போ இந்த பிப்ரவரி மாதத்தில் போடப்படுகின்ற இந்த 2 கூட்டமும் திமுகவுக்கான ஆதரவை பெருக்கும் அப்படின்னும் கணக்கு போடுறாங்க அப்படிங்கிறாங்க மேற்கு மண்டலத்தில் இருக்கின்ற உடன்பிறப்புகள். கட்சித்தாவும் ஊப்பிக்கள் நெருக்கடியில் செந்தில் பாலாஜி. ஒரு பக்கம் பெண்கள் வாக்குகள், மகளிர் உரிமை தொகை, மக்கள் நீதி மையம், தேமுதிக, அப்புறம் இறங்கி வேலை பார்க்குறது, இதெல்லாம் வெற்றியை கொடுக்கும் கோவையில் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி டீம் கருதினாலும் வேலை பார்த்தாலும், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கரூர் கம்பெனி தான் இறங்கி அவருடைய ஆதரவாளர்கள் அங்கேருந்து வந்து இங்கே கோவையே அலசி போட்டு எல்லா வேலைகளையும் நூக்கன் கார்னர் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் கோவையில் இருக்கக்கூடிய உடன்பிறப்புகள் ஒவ்வொரு வார்டுலையும் இருக்கிறவங்கள ஒவ்வொரு வீடு வீடாக போய் ஒரு நோட்டு கொடுத்து ஃபுல்லாக அந்த டீகோட் பண்ண சொல்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய வாக்காளர்கள் யார் யார் அப்படின்னு அந்த பட்டியல் எல்லாவற்றையுமே எடுக்கிறாங்க. தனியாக 10 பேருக்கு ஒருத்தர் அப்படின்னு வேலை பார்த்துக்கிட்டும் இருக்காங்க. அந்த விஷயங்கள் எல்லாவற்றையும், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாவற்றையுமே அந்த நோட்டை அப்படியே கரூர் கம்பெனிகிட்ட கொடுக்கணும். அவங்க தான் சரி பார்க்கணும். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல கணக்கு சரியால,
இங்கே நீங்கள் போய் இன்னும் மறுபடியும் போயிட்டு இந்த வார்டில் போய் என்னன்னு பாருங்க அப்படின்னு அடிக்கடி கிராஸ் செக்குங்கிற பெயரில் நிறைய வேலைகளை வாங்குறதால ரொம்பவே டயர்ட் ஆயிடுறாங்க கோவை மாவட்டத்து உடன்பிறப்புகள். இந்த முணுமுணுப்பும் சலசலப்பும் அங்கே வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அப்புறம் மாற்றுக் கட்சியிலேருந்து வரவங்களுக்கு தான் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கு அப்படின்னு அந்த முணுமுணுப்பும் இன்னும் ஓய்ந்த பாடில்ல. இதுல மத்த கட்சிக்காரங்கள செந்தில் பாலாஜி திமுக பக்கம் கொண்டு வராருன்னு அவருக்கு ஒரு பேர் இருக்கு. பாசிட்டிவ் பேரை திமுகவினர் தெரிவிக்கிறாங்க. ஆனா இங்க கிணத்துக்கடவு இந்த தொகுதிகள்லாம் பார்த்தோம்னா சமீபத்துல அதிகமான திமுகவினர் தாவேகா திரு விஜய் பக்கமும் அவங்க போயிருக்காங்க. திமுகவில் பெரிய வளர்ச்சி கிடைக்கல, இங்கே இருக்கக்கூடிய உள்ளடி பஞ்சாயத்துகள் இப்படி கட்சித்தாவும் உடன்பிறப்புகளால் கொஞ்சம் குழம்பி தான் போயிருக்கு கோவை திமுகங்க. இதை சரி பண்ணக்கூடிய வேலைகள்லையும் இப்போ கோவை திமுக இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க செந்தில் பாலாஜி டீமோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சோர்சஸ். செந்தில் பாலாஜியின் கனவு கோட்டை வேட்டு வைப்பாரா எஸ்பி வேலுமணி? ஒரு பக்கம் 3 மாதத்துக்கான மகளிர் உரிமை தொகை, அப்புறம் கோடைகால சிறப்பு தொகை அப்படின்னு 5000 ரூபாயை கிட்டத்தட்ட 1.31 கோடி பெண்களுக்கு கொண்டு போய் சேர்த்துடுச்சு ஆளும் திமுக. இன்னொரு பக்கம் கோவைக்கு தொடர்ந்து சிஎம் டெபுட்டி சிஎம் தொடர்ந்து இங்கே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. மாஜி மினிஸ்டரு திரு செந்தில் பாலாஜி டீமும் கங்கணம் கட்டிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. போதாததற்கு தேமுதிக இங்கே வரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்தாங்க. சமீபத்தில் மகா சிவராத்திரி விழாவில் கூட முன்னாள் அமைச்சர் திரு எஸ்பி வேலுமணி, திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக பொதுச் செயலாளர் அவங்க அந்த விழாவில் பங்கெடுத்திருந்தாங்க. இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ் சிக்னல் மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் ஏற்பட்டு டிஎம்கே கூட்டணிக்கு அவங்க போயிட்டாங்க. இப்படி பல்வேறு நெருக்கடிகள் இருந்தாலும் கோவையை பொறுத்த வரைக்கும் இது அதிமுகவுடைய அசைக்க முடியாத கோட்டை. இங்கேருந்து ஒரு செங்கலை கூட செந்தில் பாலாஜி மட்டும் இல்லை யாராலையும் உருவ முடியாது அப்படின்னு அடித்து பேசுகிறாங்க அதிமுகவினர். இதில் மாஜி மினிஸ்டர் எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீமை பொறுத்த வரைக்கும் இவங்க மகளிர் உரிமை தொகையை கொண்டு போகிறாங்கன்னா, இன்னொரு பக்கம் பிப்ரவரி 24 முன்னாள் முதலமைச்சர் மறைந்த செல்வி ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்த நாள். அதை காரணமாக காட்டி ஹாட் பாக்ஸு, வெள்ளி கொலுசு உள்ளிட்ட இந்த மாதிரியான பரிசு பொருட்களை வீடு வீடாக போயிட்டு டோர் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த பரிசு பொருட்களை கொடுத்து வாக்காளர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்க நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்லது கெட்டது எல்லாவற்றிலும் எஸ்பி வேலுமணி பங்கெடுக்கிறதாலையும் அதே ஊர்க்காரரு மண்ணின் மைந்தர் அப்படிங்கிறதாலையும் இவை எல்லாமே அதிமுகவுக்கு வலுவான வாக்கு வங்கியாக தொடரும்னு நினைக்கிறாங்க. பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க, அது கூடுதல் வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் எப்படி பாஜக அதிக தொகுதிகளை இங்கே கேட்பாங்களோ அதே போல் திமுகவுக்கு கோவை வீக்காக இருக்குது. இதை காரணமாக காட்டியே கூட்டணி கட்சிகளான காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் தேசிய கட்சிகள் அதிக தொகுதிகளை அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு அதிக தொகுதிகளை திமுக ஒதுக்குனா அங்கே ஈஸியாக அவங்கள தோற்கடிச்சிடலாம் அப்படின்னும் ஒரு கணக்கு எஸ்பி வேலுமணி டீமுக்கு இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு தொகுதியிலையுமே 25 பேருக்கு ஒருவர் அப்படிங்கிற ரீதியில் தொடர்ச்சியாக அவங்கள சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க அதிமுகவினர். கோவையை இந்த திமுக ஆட்சி எந்த அளவுக்கு புறக்கணிச்சிருக்கு அப்படிங்கிறத அவங்க கிட்ட தொடர்ந்து பரப்புரையில் முன் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்கே கிடைக்கிற ஃபீட்பேக்ஸை உடனுக்குடன் எஸ்பி வேலுமணியோடைய டேபிளுக்கும் அந்த ரிப்போர்ட்டுகள் வந்துடுது. இதை ஒட்டி தன்னுடைய வியூகங்களையும் உத்திகளையும் மாற்றி மாற்றி தொடர்ந்து அமைச்சிக்கிட்டே இருக்காரு. இது எல்லாமே கோவையை தக்க வச்சுக்கும் அப்படின்னு கணக்கு போடுறாங்க எஸ்பி வேலுமணி அவங்களுடைய டீம் அப்படிங்கிறாங்க. நெருக்கமாக பயணிக்கின்ற ரத்தத்தின் ரத்தங்கள். இப்படி திமுக அதிமுக 2 மாஜி மினிஸ்டர்ஸ்க்கு இடையிலையும் மிகப்பெரிய யுத்தமே கோவையில் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திருச்சியில் நாம் தமிழர் கட்சியுடைய மாநாடு 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் கோவை யார் கைக்கு செல்லும் அப்படிங்கிறது உண்மையிலேயே பரபரப்பை எகிர வைக்கின்ற ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகை கிடையாது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொளிகளுக்கான உங்கள் சகோ சேத்தாளங்கவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.